வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி அட்வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓல்ட் பாய் அப்படின்ற கொரியன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லையுமே அவைலபிளாக இருக்குது. இந்த படம் 2003 ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ எதுக்கு இந்த படத்துக்கு ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னா, இதோட ரீமாஸ்டர்டு வெர்ஷன் தமிழ் டப்பிங்கோட இப்போ தான் அமேசான் பிரைமில் விட்டுருக்காங்க. இந்த படம் ஒரு கொரியன் கல்ட் கிளாசிக் அப்படின்னே சொல்லலாம். பயங்கர டிஸ்டர்பிங்கான ஒரு படம். இந்த படத்தோட ஹை லெவல் கதையை பொறுத்த வரைக்கும் டே சூக் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் மேன் தன்னோட மனைவி மற்றும் மகளோட ஒரு வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காரு. இவரை ஒரு நாள் போதையை போட்டு யாரோ கடத்திட்டு போய் ஒரு ரூமில் அடைச்சிடுறாங்க. அந்த ரூமில் டிவி இருக்குது, பாத்ரூம் இருக்குது, அண்ட் சில ஆக்சசரிஸ்லாம் இருக்குது. மற்றபடி அந்த ரூம்லேருந்து வெளியே வரவே முடியாது. ஃபுட்டு கூட ஓட்ட வழியாக அனுப்புவாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையை இவர் கிட்டத்தட்ட 15 வருஷம் வாழ்றாரு. ஒரு மாதிரியான டிப்ரெஸ்டு ஸ்டேட்டுக்கு போயிடுறாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கடுத்து இவரை ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமாட்டு இவர் அந்த நபரை தேடி பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக போகிறாரு. அந்த பழி வாங்குற பயணம் எப்படி இருந்துச்சு, அந்த நபர் யார், எதுக்காக இதை பண்ணாரு, கடைசியாக பழி வாங்கினாரா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதை. பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவாக படுறது கண்டிப்பாக இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் தான். இன்னைக்குமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்டை இவங்க 2003 யோசிச்சு எடுத்திருக்காங்க. உண்மையிலே அதுக்கு ஒரு பாராட்டுகள் சொல்லியே ஆகணும். அதுலேயும் நிறைய முரணான விஷயங்களை இதில் காட்டியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இன்செஸ்ட் மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் இருக்கு. பட் அதன் மூலமாகவும் ஒரு சில எமோஷன்ஸை ட்ரிகர் பண்ணி விட்டுருப்பாங்க. உண்மையிலே பயங்கர டீட்டெயில்டான ஒரு ரைட்டிங். அதே மாதிரி இந்த படத்தில் அந்த 15 வருஷம் ஜெயில் வாசத்தில் இருக்கக்கூடிய அந்த சேலஞ்சஸை ரொம்ப ரொம்ப நீட்டாக காட்டியிருப்பாங்க. நமக்கே ஒரு ஸ்டேஜில் பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஃபீல் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ அந்த டிவி இருக்கும்ல உள்ள, அது வழியாக இவர் என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்றதுமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தன்னோட மனைவி கொல்ல பண்ணப்பட்டதே அதன் மூலமாக தெரிஞ்சுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கொரியாவில் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ஆட்சி மாற்றமாக இருக்கட்டும், 2002 நடந்த வேர்ல்ட் கப்பாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் இவர் இப்படி தெரிஞ்சுக்கிற மாதிரி காட்டினது அப்படின்றது உண்மையிலேயே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் வில்லன் கூட நடக்கக்கூடிய அந்த சேலஞ்ச் போர்ஷன் அப்படின்றதுமே பயங்கர எங்கேஜிங்கான ஒரு சேலஞ்சாக இருக்கும். ஆல்சோ இந்த படத்தோட ஃப்ளாஷ்பேக்லாம் வேற லெவலில் இருக்கும். பயங்கரமான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃப்ளாஷ்பேக்காக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தோட ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றது இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான். அதாவது நீங்கள் ரெட்டை படம் பார்த்துருப்பீங்களே, அந்த ரெட்டை படத்தோட கிளைமேக்ஸில் உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும்ல, கிட்டத்தட்ட அதோட பல மடங்கு ஃபீல் இதில் அதிகமாக வரும் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான கிளைமேக்ஸாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படம் நிறைய இந்தியன் மூவிஸ்க்கு ஒரு ரெஃபரன்ஸாகவே இருந்திருக்கு. இதில் வரக்கூடிய காட்சிகளை நீங்கள் நிறைய படங்கள்லேயே பார்க்க முடியும். அந்த மாதிரியான ஒரு கல்ட் கிளாசிக் மூவி இது. இந்த படத்தில் பிரச்சனையே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தில் பேஸ் இஷ்யூஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. இன்னும் கொஞ்சம் பேச பண்ணியிருக்கலாம். ஆல்சோ இந்த படத்தில் வரக்கூடிய ஸ்டன் சீக்வன்சஸ் அப்படின்றதெல்லாம் நம்ப முடியாத மாதிரி இருக்கும். அதாவது இந்த மாதிரியான கதை களத்துக்கு அது செட் ஆகலை அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல்லாம் இருந்துச்சு. பட் ஸ்டில் இந்த படம் ஒரு தரமான படம். உண்மையிலே நல்ல யோசிச்சு எழுதியிருக்காங்க. ஒரு இம்பாக்ட்ஃபுல் மூவியாக இந்த படம் அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஹைலி ரெக்கமெண்டட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் நான் யாருக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரியான வித்தியாசமான படங்கள் ஒரு மாதிரி டிஸ்டர்பிங் நேச்சராக இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.75 out of 5. ஆனால் இந்த படம் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். ஏன்னா இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் ஏராளமாக இருக்குது. இந்த படத்தோட டியூரேஷன் மொத்தமாக 2 மணி நேரம் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.